நீங்கள் பார்க்குறது ஒரு பிக்சர் இல்லையா? அதில் ஒரு பையன் தோளில் பின்னாடி ஒரு குழந்தைய சுமந்துட்டுருக்கான். யூஸ்வலாக இதை நம்ம பார்ப்போம். ஒரு குழந்தைய சுமந்துக்கிற பிள்ளைங்களாம் ரோட்டில் போவாங்க, பெக்கர்ஸோ இல்லை வேறு கூலி செய்கிறவங்களோ, இந்த மாதிரி ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய தூக்கி மேலே வச்சுக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த பிக்சரில் இருக்கிற குழந்தைய பற்றி தான் இப்போ நம்ம நாகசாகி இந்த இது நடந்தது இல்லையா, அந்த டைம் எடுத்த பிக்சர் இது. பின்னாடி இருக்கிற குழந்தை இறந்த ஒரு உடல், அதை ஒரு பையன் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ ஒரு சோல்ஜர் கேட்குறாரு, நீ இதை சுமந்துட்டு போறியப்பா, இது டெட் பாடி தானே, இது இன்னும் உனக்கு வலிக்கும் இல்லையா, அதனால இது கொஞ்சம் கீழே போட்டுட்டு போயிடு, எதுக்கு சுமக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை சொல்கிறான், ஹீ இஸ் மை பிரதர். ஸோ அந்த சோல்ஜர் அப்போ தான் ஒரு மாதிரி தூக்கி வரி போடுறது. ஸோ அந்த குழந்தைய அவன் சுமக்கிறது வலியாக தெரியல அவனுக்கு, அது ஒரு சுகமாக தெரிஞ்சிருக்கு. என் குழந்தை, என்னுடைய தம்பி அப்படின்னு சுமந்துட்டு போகிறான்னு. இதை யூனிட்டிக்கு சிம்பிளாகவே இப்போ ஜப்பானில் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட மோட்டோவாக இருக்கணும் வாழ்க்கையில். இவங்களை நம்ம ரொம்ப ஹெவியாக நினைக்கிறது, ரொம்ப ஹார்டு, இவங்க ரொம்ப நமக்கு கடினமானவர்கள், நம்மளால் சுமக்க முடியாதுன்னு நினைக்காம, என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன், என்னுடைய தங்கை, என்னுடைய அக்கா, என்னுடைய குழந்தை, என்னுடைய மருமகள், என்னுடைய மருமகள், இப்படி ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம மதித்தோம் அப்படின்னா அங்கே நமக்கு சுமக்கிற அந்த சுமையாக தெரியாது, சுகமாக தெரியும். அந்த பிக்சரை பார்க்கும்போது நமக்கு ஒரு நிமிஷம் கண்டிப்பாக we will start tears அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அழுகை வந்தாலும் அதற்குள் இருக்கும் அந்த ஒரு அழகான பாடம் தான் நமக்கு முதல்ல புரியுது.